முன்னாடிலாம் எனக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, டைம் 7 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா, நான் அப்பதான் எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் கிச்சன்ல வந்து வேலைய ஆரம்பிப்பேன். ஆனா, இப்போலாம் வந்து அப்படி இல்ல. 5:30க்கெல்லாம் எந்திரிச்சர்றேன். எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 ஸ்டெப்ஸ் வந்து டெய்லி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணதுலருந்து, காலையில வந்துட்டு ஒரு 6,000 நடந்துருவேன். ஈவினிங் வந்து ஒரு 4,000 நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். 8 மணிக்குள்ள மேக்ஸிமம் வந்துட்டு கிச்சன் வேலைய முடிச்சுருவேன். மீதி இருக்கிறத 8:30க்கு என் பையன வந்து ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர்ல முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னோட ரெகுலர் ரொட்டீன் வந்துட்டு நான் ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்குது. ஸோ, இப்போலாம் வந்துட்டு இந்த மாரி தான் ரொட்டீன் போயிட்டுருக்கு. போன வருஷம்லாம் என் பையனுக்கு 10 மணிக்கு தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ, அதனால ரொம்ப ரிலாக்ஸா வந்துட்டு எந்திரிச்சு பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்துட்டு 8:30க்கு வேன் வந்துருது. குழம்பு வந்துட்டு சுண்டல் குழம்பு வச்சிருந்தேன். அது கூடவே வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சுக்கு வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுனேன். ஸோ, பொரியல் ஐட்டம் நெறைய வந்துட்டு பண்ணி வச்சுருங்க. சாப்பாடு சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த பொரியல், காயெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க ரைஸ் எடுத்துக்கிறீங்களா, இல்ல சப்பாத்தியானா அத சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு வயிறு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும்.